சங்கத்தினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர். இப்ப எங்களுடைய மருந்து வணிகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வார காலமா நோட்டீஸ் வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னாக்க எங்க இருந்து வருதுனாக்க இபிஎஃப்பும் பிஎஃப் ஃபண்ட் பிடிக்கிறதுலையும் ஜிஎஸ்டியில இருந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சு அவங்க சென்னை மாநகராட்சிக்கு சொல்றாங்க, இத்தனை வருட காலமாக இத்தனை டர்ன் ஓவர்ல நாங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க இதை எவ்வளவு கலெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு த்ரெட்டன் கொடுக்குறாங்க. அவங்க இங்க ஆய்வு பண்ணும் பொழுது உங்களுடைய ஏரியா அப்ப நம்ம ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிருப்போம், அந்த ஏரியா அதிகமா கணக்கிட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்ப ஸ்லாபை மாத்திருக்காங்க. சாதாரண ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருந்தது 625 ரூபாய் இருந்தது இப்ப 2500 ரூபாய் ஸ்லாப் பண்ணிருக்காங்க. அதோட இல்லாம வருஷத்துக்கு ஒரு முறை இருந்தது இப்போ எவ்ரி 3 இயர்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. 3 வருஷங்கிறது இப்போ நம்ம தொழிலே ஒரு இடத்துல 3 வருஷம் நடத்த முடியுமாங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியா இருக்குது. இத ஆண்டுக்கு ஒரு முறை இருந்தது போதே நம்ம ஓரளவு தடுமாறி தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இது 3 ஆண்டுக்கு ஒரு முறையா மாறி இருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு தொழிலை 3 வருஷம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறே இப்ப இல்லாத கண்டிஷன்ல தான் இருக்கிறோம் நம்ம. அதனால நம்ம அதோட அந்த அதிகாரிகள் வரும் பொழுது நம்மளுடைய நிர்வாகத்துல யாரையாவது தொடர்பு கொண்டா நம்ம நேரடியா போய் பேசுறோம். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க அதிரடியா ஒரு 4 பேர் 2 லட்சம் ஆகுது 2.5 லட்சம் ஆகுதுன்னு பொழுது, ஏன்னா ஏற்கனவே நிறைய பணத்தை போட்டு தொழில் பண்ணிருக்கிறதுனால எங்க இதனால பிரச்சனைகள் வருமோங்கிற மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா எங்களுடைய மருந்து வணிகத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 5 வருடங்களுக்கு ஒரு முறை உரிம கட்டணம் கட்டுறோம். அதோட ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறோம். ஏற்கனவே 2 லைசன்ஸ் வாங்கி தான் பண்றோம். இதற்கு மேல ட்ரேட் லைசன்ஸ், அதுக்கப்புறம் பிடி கட்டுறோம். இதையும் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்லாப் மேல ஸ்லாப் கொடுத்துட்டே இருக்க மாதிரி ஒரு இடத்துல ராமநாதபுரத்துல மட்டும் கோர்ட்ல கேஸ் போட்டோம். கேஸ் போட்டும் பொழுது அங்க மட்டும் விலக்கு கிடைச்சிருக்குது. என்ன கிடைச்சிருக்குனாக்க, நீங்க மருந்து வணிகர்களை தொந்தரவு செய்யக்கூடாது, குப்பை வேணா போட்டுங்க. ஏன்னா அவங்களுடைய வாதம் என்ன சொல்றாங்கன்னாக்க, உங்களுக்கு நாங்க ஏன் டாக்ஸ் கொடுக்கணும்னு கேட்டோம்னா, உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் போடுறோம், நாங்க ரோட் இது ரெடி பண்ணி கொடுக்குறோம், நீங்க இதெல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுனால தான் நாங்க இந்த வரியை போடுறோம்ன்றாங்க. அதனால ராமநாதபுரத்துல மட்டும் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அதுல என்ன வந்திருக்குனாக்க, மருந்து வணிகம் செய்யறவங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸ் தேவையில்லை, தேவைப்பட்டால் வேலை செய்யறவங்களுக்கு ப்ரொபஷனல் டாக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விலக்கு வந்திருக்குது. அது சம்பந்தமாகவும் சட்ட ஆலோசகர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். சென்னை மாநகராட்சியிலையும் நம்ம அது பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஒரு கடிதமும் ரெடி பண்ணியிருக்கிறேன் முதல்வர் அவர்களுக்கு. இன்னும் ஒரு 10-15 நாளைக்குள்ள அப்பாயின்மெண்ட் கிடைச்சவங்க கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். அது நம்ம அண்ணன்கிட்ட நான் சப்மிட் பண்றேன். அதே மாதிரி கடைசி மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த வணிகம் தொடரும், அது இயற்கை. ஆனா இந்த வணிகத்தை செய்ய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கிறது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு வணிகர்கள் மேல மிகப்பெரிய சுமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த சுமையை இப்பொழுதைய காலகட்டத்தில் நம்ம லாப நோக்கத்தோட இப்போ வியாபாரம் பண்ண முடியல. லாப நோக்கம் ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு. ஒரு 100 ரூபாய் பால் பாக்கெட்டு கூட காலையில 5:30 மணிக்கு தூக்கி வீட்டுல நிக்கிறான். இது ஒரு பக்கம் அவங்களே வளர விட்டுட்டு இருக்காங்க, நம்மளையும் தொழில் பண்ண விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இதனால மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகிடுறோம். நம்ம சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒற்றுமையான ஒரு முடிவோட எடுத்து இந்த அரசுக்கு நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்கணும். இந்த 3 வருஷங்கிறத ஒரே வருஷமா மாற்றி பழைய ஸ்லாப்ல தான் நம்ம வரி கட்டணும் அப்படிங்கறது நீங்க கொண்டு வரணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.